ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டேலாம் ஸ்பெஷலாலாம் எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு இன்றைக்கும் வேலை இருக்குது. அது வந்து ஒரு புது ஏரியாவுக்கு போகிறேன். ஆல்ரெடி வந்து ஒரு ஏரியாவில் வந்து போட்டுட்டு இப்போ மறுபடியும் அவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. நம்ம போய் பார்த்து அவங்கள பேசிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க. அதாவது கிராமத்தில் பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அவங்களுக்குலாம் லீவே இருக்காது. ஏதாவது ஒரு வய வேலைக்கு போவாங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நம்மளாவது டவுனில் உள்ளவங்க, ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு கூட வார ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக லீவ் இருக்கும். ஆனால் கிராமத்தில் அவங்களுக்கு எப்போ லீவுன்றது நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள வேலை விட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன எதுக்காக போயிருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸை பற்றி நம்ம சொல்லிட்டு வரும்போது விருப்பம் இருக்கிறவங்க இன்றைக்கி மெம்பராக ஜாயின் பண்ணிக்குவாங்க. இல்லை அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு வாரம் 10 நாள் டைம் கேட்பாங்க. நம்ம மெயினாக எதுக்காக போகிறோம் அப்படின்னா, நலவாரியத்தை பற்றி விழிப்புணர்வுக்காக தான் போகிறோம். அந்த ஏரியாவில் இருக்கா, அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் போகிறோம். எடுத்தோடனே போய் அவங்க நம்மள்கிட்ட சேருவாங்க அப்படின்னா நம்ம என்னால் சொல்லவே முடியாது. இன்றைக்கி சில பேர் சேருவாங்க, ஒரு சில பேர் 10 நாள் கழித்து சேருவாங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இப்போ தான் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கோம், நாங்கள் கொஞ்சம் லேட்டாக சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நலவாரியத்தை பொறுத்தவரை 6ஆவதுலேருந்து தான் ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. இது நலவாரிய கார்டு போட்டிருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். போடாதவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய டைம் வந்து நலவாரியத்தை பற்றி நான் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். நாங்கள் போகிற வேலையை பற்றியும் நான் அடிக்கடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். கொஞ்ச நாள் வந்து என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் லாங் வீடியோ டெய்லியும் போடணும், அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 நாளாவது போடணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோடு இருக்கும். அது போகிற எப்படின்னு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் ஏரியா போகிறதுனால இவ்வளோ லேட்டாக போகிறேன். ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தாலும் 10 மணிக்கு ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே போய்ட்டு யாரெல்லாம் நம்ம வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பிளானிங் போட்டுட்டு நாங்கள் கிளம்புவோம். இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு அவங்களுக்கு லீவு, பட் எனக்கு எப்போவுமே லீவ் கிடையாது. எப்போ கூப்பிட்டாலும் மக்கள் கூப்பிடும்போது நான் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா ஓனருங்க எப்போவுமே வந்து எந்த டைமில் லீவ் போட்டு நம்ம இருப்போம்னு நமக்கே தெரியாது. நமக்கு தேவை வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து நலவாரிய கார்டு போட்டிருக்காங்களா போடலையா, இல்லை அப்படின்னா நம்ம போய் பேசுகிறது தான் வேலையே, எங்களோட வேலையே அதுதான். அதனால் இப்போ அவங்க 11 மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க. நான் காலையில் ஒரு 9:30 மணிக்கு கால் பண்ணேன். சில பேர் வந்து வேலையாக இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக தூங்கி எழுந்திரிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் அவங்களே திரும்ப கூப்பிட்டாங்க. நான் ஒரு 12 மணி போல் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் தஞ்சாவூர்லேருந்து எப்படியும் ஒரு 1 ஹவராவது ட்ராவல் இருக்கும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு. ஏன்னா கிராமம் அது. போயிட்டு பேசிவிட்டு ஈவினிங் சீக்கிரம் முடிஞ்சால் சீக்கிரம் வந்துடுவேன், இல்லைன்னா ஈவினிங் தான் வர முடியும். பார்ப்போம். போகிற இடம் எப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ அதாவது புதுசாக ஒரு ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது நல்ல விஷயங்களும் இருக்கும். சில பேர் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. நான் அதை பற்றி எப்போயுமே ஃபீல் பண்ண மாட்டேன். என்னோடய வேலையை நான் கரெக்டாக சொல்லிட்டு வருவேன். விருப்பம் இருந்தால் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவேன், இல்லைன்னா விட்டுடுங்கன்னு சொல்லிடுவேன். யாரையுமே போய் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி சேருங்கன்னு சொல்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்மளோட கடமையை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். சேர்ந்துக்கிறதும் சேராதுதான் அது அவங்களோட விருப்பம். நலவாரிய கார்டு வச்சுருந்தா அவங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ். நம்ம அவங்களுக்கு தேடி போய் வாங்கி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த லாங் வீடியோ போடுற மாதிரி இருக்கேன். பார்ப்போம் சுச்சுவேஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவேன். ஷார்ட்ஸ் வந்து நான் ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.